செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணி அளவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக சிங்காநல்லூர் பகுதி 1 திமுக 58வது வட்டக்கழக திமுக அண்ணா படிப்பகம் சார்பில் SVT திடலில் தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் சமத்துவ பொங்கல் விழா 2025ஐ முன்னிட்டு நடைபெற்ற குழந்தைகள் மாணவ மாணவிகள் பங்கேற்ற பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் பரிசுகளை வழங்கி வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். சிங்காநல்லூர் பகுதி 1 செயலாளர் SM சாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிங்காநல்லூர் பகுதி 1 துணை செயலாளர் கஸ்தூரி அருண், அவைத்தலைவர் NT சின்னசாமி, பிரதிநிதிகள் சந்திரசேகர், வேலுமணி, வட்டக்கழக செயலாளர்கள் T. இளங்கோவன், ராஜேந்திரன், LPF சண்முகம், சுரேஷ்குமார், மாமன்ற உறுப்பினர் சுமித்ரா தீபக், வட்டக்கழக நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன், தம்பு, A. சவுந்தரராஜன், ரவிச்சந்திரன், கோபால், இளைஞரணி சரவணன், சுற்றுச்சூழல் அணி மதன், மாரிமுத்து, அருள்மிகு ஸ்ரீ கோணியம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர் V. லட்சுமணன், சரவணன், சிவா, கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட நாயகன், நல்லாட்சி நாயகர் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் பல்வேறு பொருளாதார திட்டங்களை எல்லாம் தீட்டி பொருளாதார ஆட்சி நடத்தி வருகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளிலே அனைத்து தமிழர்களின் இல்லங்களிலும் இன்ப பொங்கல் என்று வாழ்த்து செய்திகளை நமக்கெல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் நாம் மக்கள் மன்றத்தில் சந்தித்த நேரத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை எல்லாம் நம்முடைய தலைவர் சொன்னாரோ, மக்களிடத்தில் எடுத்துச் சொன்னாரோ, அனைத்து வாக்குறுதிகளையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.